அதையே நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க? உண்மை தானே. நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போன பொங்கல் கொடுத்துருக்கணும். இப்போ அது தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது. இப்போ 3000 ரூபா கொடுக்குறீங்க. ஏற்கனவே பல லட்சம் கோடி, நமக்கு 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. பெரிய வரிச்சுமை. மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க, அதை கொடுக்க முடியல. பாருங்க ஐயா, 58 கோடி தான் தேவைப்படுது. எவ்வளோ தேவைப்படுது? 58 கோடி. செவிலியர் போராட்டம், பணி நிரந்தரம். அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில் போராடிட்டு இருக்காங்க, அதை கொடுக்க முடியல. பன்னெடுங்காலமாக நீண்ட காலமாக போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு. அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்போ தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில் அறிவிச்சிருவான் தேர்தலை. அப்போ அதை கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா இல்லை, மக்களுக்கான அரசியலா இல்லை, ஆட்சியால தேர்தல் அரசியலா இருக்கு. இப்போ இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த 30 லட்சம் மடிக்கணினி எப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அடுத்த மாதம் தேர்தல் வரப்போது, இப்போ கொடுக்குறீங்க. உண்மையிலே அக்கறை இருந்தால் போன ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலாக இருக்கும், நலன் அரசியலாக இருக்கும், மக்கள் நலன் அரசியலாக. இப்போ வரும்போது தேர்தல் அரசியல். அப்போ வாக்கை குறி வச்சு நகருது. அப்படி தானே பார்க்க முடியும். இதையே நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க. உண்மை தானே.